வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்ற சில முக்கியமான சிறப்பான தரமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். அன்றைக்கி வரக்கூடிய 3 முக்கியமான செய்திகள் என்னென்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு இது தகவல் காணொலியானது அண்மையில் அரசு வெளியிட்ட பல்வேறு நிர்வாக முடிவுகள் மற்றும் பொது அறிவிப்புகளை பற்றி விளக்குகிறது. குறிப்பாக வார இறுதி கூட்ட நெரிசலை தவிர்க்க இயக்கப்படும் கூடுதல் பேருந்துகள், போதைப் பொருட்களுக்கான தடை நீட்டிப்பு மற்றும் எல்என்டி நிறுவனத்திற்கான புதிய தொழில்நுட்ப முதலீட்டு ஒப்பந்தங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது. மேலும் பள்ளி மாணவர்கள் மதிப்பெண் பட்டியல் திருத்தங்கள், தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படும் கனமழை எச்சரிக்கை மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் உதவித்தொகை போன்ற முக்கிய செய்திகளும் இதில் தொகுத்து வழங்கப்படுகிறது. இறுதியாக நியாய விலை கடைகளில் முறைகேடுகளை தவிர்க்க பொருட்களை பாக்கெட்டுகளில் விநியோகிக்க அரசின் புதிய முயற்சி குறித்து ஆதாரம் விளக்குகிறது. தமிழக மக்களின் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய இந்த 12 அறிவிப்புகள் பொதுமக்களின் நலன் கருதி வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் இன்றைய மாற்றத்துடைய முக்கிய அறிவிப்பு. ஸோ அறிவிப்புடைய 360 டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம், பொது சுகாதாரம், பொது விநியோகம், இளைஞர்கள் நலன், வானிலை, போக்குவரத்து. ஸோ எல்என்டி நிறுவனத்தில் 18,000 கோடி முதலீடு, குட்கா பான் மசாலா தடை 2027 வரை நீட்டிப்பு, ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள், இளைஞர் நலன் 18,000 உதவித்தொகையுடன் பயிற்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள், 885 சிறப்பு பேருந்துகள் எல்லாமே வழங்கப்படுகிறதுங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா மாபெரும் வேலைவாய்ப்பு திட்டம். முதல்வர் விஜய் தலைமையில் எல்என்டி நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. 18,600 கோடி மொத்த முதலீடு, 8,200 நபர்களுக்கு வேலை உறுதி அளிக்கப்படும். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் 3 புதிய திட்டங்கள். பொது சுகாதாரம், புகையிலை நீட்டிப்புக்கான தடை நீட்டிப்பதற்காக பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மே 23, 2020 வரை குட்கா, பான் மசாலா மற்றும் மெல்லும் வகையிலான புகையிலை பொருட்கள் தயாரித்தல், பதுக்கி வைத்தல், கொண்டு செல்லுதல், விற்பனை எது இருந்தாலுமே தடை தான். பொது விநியோகம், ரேஷன் அடைகளில் புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா உதிரியாக வழங்கக்கூடாது, பாக்கெட் மூலமாக சரியான எடை மூலம் பொருட்களை வழங்கலாம். இளைஞர் திறன் மேம்பாடு மற்றும் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் 18,000 வரை. கல்வி தகுதி ITI 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் முடித்தவர்கள் இணைந்து நடத்துவர்கள். சென்னை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், இந்திய அரசு. மற்றும் மாணவர்களுக்கான இறுதி வாய்ப்பு, மதிப்பெண் சான்றிதழ்களை திருத்தம். மேல்நிலை பொதுத் தேர்வு பட்டியலில் உள்ள மாணவர்கள் பிறந்த தேதி, பெயர் திருத்தங்களை மேற்கொள்ள இறுதி வாய்ப்பு. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியலில் உள்ள நகலில் உள்ள திருத்தங்களை மேற்கொள்ளுதல். பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றிதழ் பெறுதல். அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைத்தல். 8/6/2026 அன்று பிற்பகல் 5 மணிக்குள்ளார. ஸோ போக்குவரத்து சிறப்பு பேருந்துகள் 885 சிறப்பு பேருந்துகள் இன்றும் நாளையும். காரணம், முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்கள். சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கு கூடுதல் பயணிகள் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. வானிலை எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, தென்மேற்கு பருவமழை தொடக்கம். வளிமண்டல காற்றழுத்த நிலை காரணமாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு. பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த கனமழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.